ml of 0.05 m HNO3 KOH எத்தனை ml HKOH மிக்ஸ் பண்ணுறோம். ரிசல்டன்ட் சொல்யூஷனுக்குள்ள pH கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஒரு 50 ml சொல்யூஷன் இருக்குது. இதில் என்ன இருக்குது? HNO3 இருக்குது. அதுக்குள்ளே கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க 0.05 m கான்சன்ட்ரேஷன். இது கூட இன்னொரு 50 ml சொல்யூஷன் இருக்குது. இது என்னது? KOH சொல்யூஷன். இந்த மாதிரி மிக்சிங் சொல்யூஷன்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்ஸ் தான் கொடுப்பாங்க. அப்போ தான் அது கம்ப்ளீட்டாக டிசோஷியேட் ஆகும். நம்மளுக்கு சூப்பராக ரெண்டுமே ரியாக்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ இது ரெண்டும் ரியாக்ட் ஆகி நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? இந்த KNO3 ப்ளஸ் H2O கிடைக்கும். இப்படி ஃபுல்லாக ரியாக்ட் ஆகணுன்னாலே என்ன வேணும்? நல்ல ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்டாக இருக்கும். இது வந்து வீக் ஆசிட், அசிட்டிக் ஆசிட், அமோனியம் ஹைட்ராக்சைட்லாம் இந்த மாதிரி ப்ராப்ளம்க்கு மோஸ்ட்டாக கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா கம்ப்ளீட் டிசோசியேஷன் இருக்காது, ஒழுங்காக மிக்ஸ் ஆகாது. ஓகே, ஸோ 50 ml ஆஃப் 0.025 m ஆஃப் KOH. இப்போது கன்சிடர் நீங்கள் வந்து pH வந்து இதில் கேட்டிருக்காங்க. pH வேணுன்னா என்ன நம்மளுக்கு தேவை? H ப்ளஸ் தேவை, இல்லாட்டி OH மைனஸ் இருந்தால் கூட நம்ம pH கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ வந்து கன்சிடர் இதில் HNO3 வந்து அஸ்யூம் தட் HNO3 வந்து 0.1 கொடுத்துருக்காங்க. அதே இது KOHம் 0.1 கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன ஆயிரும் அப்படின்னா ரெண்டுமே பேலன்ஸ் ஆகிடு 0.1 ஆஃப் KNO3 அண்ட் 0.1 ஆஃப் H2O கிடைக்கும். எல்லாமே பேலன்ஸ் ஆயிரும். எவ்வளோ H ப்ளஸ் இருக்குதோ அவ்வளோ அமௌண்ட் ஆஃப் OH மைனஸும் இருக்கும். அப்போ H ப்ளஸும் OH மைனஸும் சேர்ந்து வாட்டர் ஆயிரும், நியூட்ரலைஸ் ஆயிரும் ரியாக்ஷன். அப்போ pH வந்து என்னதாக தான் இருக்கும்? 7ஆக இருக்கும். ஆனால் இதில் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸில் வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ரா H ப்ளஸ் இருக்கா இல்லாட்டி எக்ஸ்ட்ரா OH மைனஸ் இருக்கா அப்படின்னு நம்ம கண்டுபிடிப்போம். இப்போ ஏதாச்சும் ஒன்று இப்போ H ப்ளஸ் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அது ஒரு அசிடிக் சொல்யூஷனாக மாறலாம். இப்போ OH மைனஸ் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அது ஒரு பேசிக் சொல்யூஷனாக. இப்போ ரெண்டுமே இப்போ இதிலெல்லாம் இப்போ 0.1 ஆஃப் HNO3 அண்ட் 0.1 ஆஃப் KOH ரியாக்ட் ஆகுது அப்படின்னா கன்ஃபார்ம் அது வந்து என்னது தான்? ஒரு நியூட்ரல் சொல்யூஷன் தான் கொடுக்கும். ஓகேவா? நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு HNO3 சொல்யூஷனை எடுத்துப்போம். ஓகேவா? ஸோ கான்சன்ட்ரேஷன் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் டிவைடட் பை வால்யூம் இன் லிட்டர்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுக்கு கான்சன்ட்ரேஷனும் கொடுத்துருக்காங்க, வால்யூமும் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு நம்பர் ஆஃப் மோல்ஸ் தெரியும். இப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் தெரிஞ்சால் தான் எவ்வளோ மோல்ஸ் ஆஃப் H ப்ளஸ் இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய வரும். ஓகேவா? ஸோ வந்து மோல்ஸுக்கு என்ன பண்ணணும்? கான்சன்ட்ரேஷன் இன்டூ வால்யூம் இன் லிட்டர்ஸ். அப்படி தானா? ஸோ கான்சன்ட்ரேஷன் என்னது? 0.05 இன்டூ 10⁻³ அப்படி தானா? சாரி 0.05 மோல் பெர் லிட்டர், மோல் லிட்டர் அப்படி தானா? வால்யூம் என்னது? 50 இன்டூ இந்த மில்லி லிட்டர்னு இருக்குல்ல, லிட்டரில் எழுதணும். அதனால மில்லியை நான் 10⁻³ எடுத்து லிட்டர் போட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ இது உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 2.5 இன்டூ 10⁻³ மோல்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இது என்ன அர்த்தம் அப்படின்னா இவ்வளோ மோல்ஸ் ஆஃப் HNO3 இருக்குது. அதாவது என்ன அர்த்தம்னா இவ்வளோ மோல்ஸ் ஆஃப் H ப்ளஸ் இருக்குதுன்னு அர்த்தம், இவ்வளோ மோல்ஸ் ஆஃப் NO3 மைனஸ் இருக்குதுன்னு அர்த்தம். நம்மளுக்கு எதுவுமே தேவையில்லை, H ப்ளஸ் எவ்வளோ இருக்குதுன்னு தெரிஞ்சால் நம்மளுக்கு போதும். ஓகே, அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன சொல்யூஷன் இருக்குது? KOH இருக்குது. இப்போ இந்த KOH வந்து எத்தனை இது மோல்ஸ் கண்டுபிடிக்கணும்னா கான்சன்ட்ரேஷன் என்ன கொடுத்துருக்காங்க? 0.025. அதுக்கப்புறமா இது வந்து மோல் பெர் லிட்டர். ஓகே, அதுக்கப்புறம் 50 ml 50 இன்டூ 10⁻³ லிட்டர். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1.25 இன்டூ 10⁻³ மோல்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இந்த லிட்டர் மைனஸும் லிட்டரும் எப்பவுமே யூனிட்டையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, யூனிட்டையும் கேன்சல் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இது வந்து என்ன அர்த்தம்னா இவ்வளோ KOH இருக்குது, அதாவது இவ்வளோ K ப்ளஸ் இருக்குது, இவ்வளோ OH மைனஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்மளுக்கு இவ்வளோ OH மைனஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரியுது, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த ரெண்டையுமே பாருங்கள், இந்த ரெண்டில் எது நிறையா இருக்குது எது கம்மியாக இருக்குதுன்னு நீங்களே பார்த்தாலே தெரியுது. இந்த இதில் 2.5 இருக்குது, இதில் 1. அப்போது 2.5 தானே கொஞ்சம் அதிகம். அப்போ H ப்ளஸ் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். நம்ம பார்த்தோன்னே தெரிஞ்சு இருந்தாலும் நம்ம வந்து மைனஸ் பண்ணுவோம். ஓகேவா? எவ்வளோ வந்து இப்போ இது ரெண்டும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா பேலன்ஸ் ஆயிரும், நியூட்ரல் ஆயிரும், சொல்யூஷன் ஆயிரும். இப்போ வந்து பாருங்கள் 2.5 இன்டூ 10⁻³ மைனஸ் 1.25 இன்டூ 10⁻³ மோல்ஸ் வந்து காமன். ஓகே, ஸோ இதை மைனஸ் பண்ணால் 10⁻³ உங்களுக்கு காமனாக எடுத்துகிட்டு மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்னா 1.25 மோல்ஸ் வந்து H ப்ளஸ், இவ்வளோ மோல்ஸ் ஆஃப் H ப்ளஸ் வந்து அதிகமாக இருக்குது.
சொல்யூஷனில் ஃப்ரீயாக பேர் இல்லாமல் தனியாக இருக்குது. அப்போ H ப்ளஸ் அதிகமாக இருக்குன்னா அஃப்கோர்ஸ் ஒரு அசிடிக் சொல்யூஷனால் இது உருவாக்க போகுது. இப்போ அந்த இது வந்து நம்ம pH நம்ம கண்டுபிடிக்கணும், அதுதான் கொஸ்டின். அப்போ pH தெரியும்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு மோல்ஸ் தெரிய வேண்டாம், நம்மளுக்கு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H ப்ளஸ் நம்மளுக்கு தெரியணும். அப்போ வந்து கான்சன்ட்ரேஷன் இஸ் ஈக்குவல் டு மோல்ஸ் டிவைடட் பை வால்யூம் இன் லிட்டர்ஸ், அப்படி தானா? ஸோ மோல்ஸ் வந்து இப்போ தெரிஞ்சிச்சு 10⁻³ இன்ட்டு 1.25. வால்யூம் என்னது? இப்போ இது வந்து ரெண்டுமே என்னது? இது ஒரு 50 ml, இது ஒரு 50 ml, சேர்ந்து எவ்வளோ இருக்கும்? 100 ml சொல்யூஷன். ஸோ 100 m என்னது? 10⁻³ லிட்டர். ஸோ மோல்ஸ் பெர் லிட்டர். இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிங்கன்னா 0.0125 m, அதாவது மோல் பெர் லிட்டர். இதுதான் என்னது? கான்சன்ட்ரேஷன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து H ப்ளஸ் கான்சன்ட்ரேஷன் தெரிஞ்சிச்சு. pH இஸ் ஈக்குவல் டு மைனஸ் லாக் ஆஃப் H ப்ளஸ். ஓகேவா? ஸோ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் லாக் ஆஃப் இந்த வேல்யூ 0.0125. ஸோ உங்களுக்கு ஆன்சர் வந்து 1.9 கிட்ட கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ pH வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, இது வந்து less than 7 அப்படிதான். ஸோ இது வந்து ஒரு அசிடிக் சொல்யூஷன். அஃப்கோர்ஸ் H ப்ளஸ் இருக்குது அப்படின்னா ஒரு அசிடிக் சொல்யூஷன் தான் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? தேங்க்யூ.